இன்றைய ஆழமான பார்வையில நாம ஒரு முக்கியமான மூலத்தை பார்க்க போறோம். நீங்க எங்க கூட சேர்ந்து பயணிக்க போறீங்க. பைபிள்ல இருக்கிற மத்தேயு சுவிசேஷம், அதோட 10ஆம் அதிகாரம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல இயேசு அவரோட 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்புறம் அவங்கள ஒரு குறிப்பிட்ட பணிக்கு அனுப்புறாரு. அவங்களுக்கு சில அதிகாரங்கள், அப்புறம் அறிவுறுத்தல்கள், கூடவே சில கடுமையான எச்சரிக்கைகளும் கொடுக்கப்படுது. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த சீஷர்களோட பணி இவ்வளவு தீவிரமானது, அவங்க என்ன மாதிரி சவால்களை சந்திச்சாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, உள்ள போலாமா? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலே தெரியுது சீடர்களுக்கு பெரிய அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆனா அதே சமயத்துல பயங்கரமான எதிர்ப்பை சந்திப்பீங்கன்னு சொல்றாரு. ஆமா, இந்த முரண்பாடுதான், அதுதான் இந்த அதிகாரத்தோட மையப்புள்ளினே சொல்லலாம். கரெக்ட். முதல்ல அந்த 12 அப்போஸ்தலர்கள் பேர் வருது. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இப்படி. அப்புறம் அவங்களுக்கு அசுத்த ஆவிகளை துரத்தவும் எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கவும் அதிகாரம் கொடுக்கறாரு. இது சும்மா வியாதி குணமாக்குறது மட்டும் இல்ல, அந்த தீய சக்திகள் மேலே ஒரு நேரடி அதிகாரம். ஆமா, அவங்களோட செய்தியும் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு. அப்புறம் இங்க ஒரு முக்கியமான கட்டளை வருது. இலவசமா வாங்குனீங்க, இலவசமா கொடுங்க. ஓ, அதாவது அவங்களுக்கு கிடைச்ச அந்த அதிகாரத்தை, அந்த குணமாக்குற வரத்தை சொந்த லாபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. சரி சரி. நோயாளிகளை குணமாக்குறது, மரித்தவங்களை எழுப்புறது, இந்த மாதிரி பெரிய விஷயங்கள். அப்புறம் அவங்களை ஏத்துக்கிறவங்க இயேசுவையே ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட பலன் உண்டுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கும் பலன் உண்டுன்னு சொல்றாரு. சரி, அடுத்ததா அந்த பயணத்துக்கான அறிவுறுத்தல்கள். அதுவும் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. தங்கம், வெள்ளி, செம்பு மாதிரி காசு, பை, மாத்து துணி, செருப்பு, கைத்தடி எதுவுமே எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? என்ன தத்துவம் இதுக்கு பின்னால? இது ஒரு மாதிரி தீவிரமான நம்பிக்கை பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓஹோ. வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவான் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு. அதனால அவங்க போற இடங்கள்ல இருக்கிறவங்க உபசரிப்பாங்கன்னு நம்பணும். அப்போ அவங்க தேவனை முழுசா சார்ந்திருக்கணும்னு அர்த்தமா? அதேதான். அவங்களோட தேவைகள் சந்திக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை வேணும். அவங்க கொண்டு போற செய்தியோட மதிப்பு அதை உணர்த்தும். ஒருவேளை ஒரு ஊர்லயோ வீட்லயோ அவங்கள ஏத்துக்கலனா, அப்போ கால்ல ஒட்டி இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு போயிடணும்னு சொல்றார். இது ஒரு அடையாளம் தான் இல்லையா? ஆமா, அடையாளம் தான். ஆனா அதோட ஒரு கடுமையான எச்சரிக்கையும் வருது. நியாய தீர்ப்பு நாள்ல அந்த ஊரோட நிலைமை சோதோம் கொமோரா பட்டணங்களை விட மோசமா இருக்கும்னு சொல்றாரு. அப்பா, நிராகரிப்புக்கு இவ்வளவு பெரிய விளைவா? ஆமா, அதுக்கு அடுத்து வர எச்சரிக்கைகள் இன்னும் தீவிரமா இருக்கு. இதோ பாருங்க, ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புற மாதிரி நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க, பயங்கரமான உருவகம். அதனால பாம்புகளைப் போல வினா உள்ளவங்களாவும் புறாக்களைப் போல கபடம் இல்லாதவங்களாவும் இருங்க நான் அறிவுறுத்துறாரு. அதாவது உஷாராவும் இருக்கணும், அதே சமயம் நேர்மையாவும் இருக்கணும். கரெக்டா? மிகச்சரி. ஆபத்தை சந்திக்க ஞானம் வேணும், ஆனா உள்ளத்துல கபடம் இருக்கக்கூடாது. அப்புறம் மனிதர்களிடமும் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. அவங்க சீஷர்களை பிடிச்சு நியாய சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஜெப ஆலயங்கள் அடிப்பாங்க, அதிகாரிகள் முன்னாடி நிறுத்துவாங்கன்னு முன்னாடியே சொல்றாரு. இந்த எதிர்ப்பு வெளியில இருந்து மட்டும் வராது. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். குடும்பத்துக்குள்ளேயே பிளவு வரும்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா, சகோதரன் சகோதரனையும் அப்பா பிள்ளையையும் சாக கொடுப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிரா எழும்பி அவங்கள கொன்னுடுவாங்கன்னு சொல்றாரு. என்னது இது? இது உறவுகளோட அடிப்படையே கேள்விக்குறியாக்குதே. நிச்சயமா ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு நிலை. அப்புறம் அந்த வாக்கியம், நான் பூமிக்கு சமாதானத்தை அனுப்ப வந்தேன்னு நினைக்காதீங்க. சமாதானத்தை இல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். இது நிறைய பேருக்கு புரியாதுல்ல. ஆமா, இது எதிர்பார்க்கிற ஒரு மெசியா மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா அதோட தொடர்ச்சியா வீட்ல இருக்கிறவங்களே எதிரியாவாங்கன்னு சொல்றாரு. இந்த கொள்கையோட தீவிரத்தை அடுத்த வசனங்கள்ல பார்க்கலாம். இயேசுவை விட அப்பா அம்மாவையோ பிள்ளைகளையும் அதிகமா நேசிக்கிறவங்க அவருக்கு பாத்திரமா இருக்க மாட்டாங்க. தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றாதவங்களும் பாத்திரர் இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அப்புறம் அந்த முரண்பாடான ஒரு சத்தியம், வாழ்க்கையை காப்பாத்திக்க நினைக்கிறவன் அதை இழந்துருவான், அவருக்காக வாழ்க்கையை இழக்கிறவன் தான் அதை கண்டுபிடிப்பான்னு சொல்றாரு. இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு கேக்குது, அப்படிதானே? 100க்கு 100 முழுமையான அர்ப்பணிப்பு, வேற வழியே இல்ல. ஆனா இவ்வளவு கடினமான விஷயங்களுக்கு நடுவுலயும் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கு இல்லையா? பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. கைது செஞ்சா கூட என்ன பேசணும்னு கவலைப்படாதீங்க, பரிசுத்த ஆவியானவரே பேசுவார்னு வாக்கு கொடுக்கறாரு. சரிதான்.
அது மட்டும் இல்லாம யாருக்கு பயப்படணும்னு தெளிவுபடுத்துறாரு. உடம்ப மட்டும் கொல்ல முடியற மனுஷங்களுக்கு பயப்படாதீங்க, ஆனா ஆத்துமாவையும் உடம்பையும் நரகத்துல அழிக்க முடியற தேவனுக்கு பயப்படுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த சிற்றுக்குருவி உதாரணம். தேவனோட அனுமதி இல்லாம ஒரு சிற்றுக்குருவி கூட கீழே விழாது. உங்களோட தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கு. அதனால நீங்க சிற்றுக்குருவிகளை விட ரொம்ப மேலானவங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆமா, இது அவங்களுடைய மதிப்பை உணர்த்துற ஒரு விஷயம். கடைசியா மனுஷங்க முன்னாடி அவர் அறிக்கை பண்றவங்கள அவரும் பரலோக பிதா முன்னாடி அறிக்கை பண்ணுவாருனோ, அவரை மறுதலிக்கிறவங்கள அவரும் மறுதலிப்பாருனோ ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஆமா, இது விசுவாசத்தை பொதுவா வெளிப்படுத்துறது எவ்ளோ முக்கியம்னு காட்டுது. ஆக இந்த 10ஆம் அதிகாரத்தை மொத்தமா பார்க்கும்போது இது சீஷர்களுக்கான ஒரு வேலை விவரம் மாதிரி இருக்கு. ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன். கரெக்ட். பெரிய அழைப்பு இருக்கு, அதை செய்ய பெரிய அதிகாரமும் இருக்கு. ஆனா கூடவே நிச்சயமா துன்புறுத்தல் வரும், தனிப்பட்ட தியாகங்கள் செய்யணும், குடும்பத்துல கூட பிளவு வரும். இது ஒரு சுலபமான பாதை இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மிகச் சரியா சொன்னீங்க. அதிகாரமும் ஆபத்தும், அந்த அழைப்பும் அதுக்கான விலையும் ஒன்னோடொன்னு பிணைஞ்சிருக்கு. அவங்க என்ன செய்ய போறாங்க, அதுக்கு என்ன விலை கொடுக்கணும்னு எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாரு. எந்த ஒளிவு மறைவும் இல்ல. இது நிச்சயமா நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. ஒரு கேள்வி எழும்புது. ஒருத்தரோட நம்பிக்கைக்காகவோ கொள்கைக்காகவோ இந்த அதிகாரத்துல சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள்ல விரிசல் வர்றது, சமூகத்துல எதிர்ப்பு வர்றது, இதெல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு எப்படிப்படுது? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.